வெல்கம் டு அசீம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வஞ்சிர மீன் ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். குறிப்பாக ஃப்ரை பேனில் மசாலா ஒட்டாமல் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதில் 1 கிலோ வஞ்சிர மீன் எடுத்திருக்கேன். மொத்தம் 9 பீஸ் இருக்குது. ஒவ்வொரு பீஸும் 125 கிராம் இருக்குது. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், சிகப்பு மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஒரு கரண்டி எண்ணெய், சமையல் எண்ணெய், எந்த எண்ணெயானா இருக்கலாம், அதையும் சேர்த்துக்கோங்க. அரை லெமன் அதை புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சம் பிசைஞ்சிங்கன்னா கட்டியாக வரும். ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயோடு சேர்த்து அந்த மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் அது கட்டியாக வந்ததுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி கலக்கி விட்டுக்கணும். பஜ்ஜி மாவு பதம், அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். பேஸ்ட் மாதிரி பசை மாதிரி இருக்கணும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு. இதில் அந்த மீன் துண்டுகளை போட்டு, பெண்கள் ஃபேஸுக்கு மேக்கப் போடும்போது காட்டுற நேர்த்தியை இங்கே காட்டி, மீன் துண்டுங்களோட 2 பக்கத்துலேயும் மசாலாவை நல்லா தடவி மேக்கப் போடுங்க. கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் எல்லா இடத்துலையும் மசாலா இருக்கிற மாதிரி தடவி குறைஞ்சபட்சமாக ஒரு 30 நிமிஷம் ஊற விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா பீஸ்லேயும் அதே மாதிரி மசாலாவை 2 பக்கமும் தடவி ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. ஸ்பைஸியாக வேணும்னு சொல்கிறவங்க 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. காரம் அதிகமாக இருக்கிறத விரும்பாதவங்க 1 ஸ்பூன் மிளகாத்தூளை குறைச்சிக்கோங்க. ஆயில் சேர்க்குறது எதுக்குன்னா, ஆயில் அண்ட் வாட்டர் காம்பினேஷன் ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்ட் பண்ணி மசாலாவை ஃபிஷ் கூட சேர்த்து ஒரு பாண்ட் க்ரியேட் பண்ணும். அது ஃப்ரை பண்ணும்போது மசாலா உதிராமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். கிச்சன் டிப்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி புதுசாக நான்ஸ்டிக் குக்கர் வாங்கும்போது நடுவில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அதை அப்படியே டக்குன்னு பிச்சிடாதீங்க. சமயத்தில் கொஞ்சம் கம்மு ஸ்ட்ராங்காக இருந்தால் ஸ்டிக்கர் மேலே இருக்கிற லேயரு தனியாக வந்துடும். அப்புறம் அந்த பேப்பரை பிக்கிறதுக்கு சுரண்டி எடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் நான்ஸ்டிக் கோட்டிங் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுப்பில் லேசாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஸ்டிக்கர் ஈஸியாக தனியாக வந்துடும். இப்போ பாருங்கள், ஸ்டிக்கர் இருந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்லை. இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண வேண்டியது தான். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. வாஷ் பண்ண தவா வச்சுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அது ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்ல அரோமா கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்ச ஃபிஷ் பீசஸை அதில் மெதுவாக ப்ளேஸ் பண்ணுங்கள். டப்புன்னு போட்டுறாதீங்க, ஆயில் தெறிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 1 மினிட் கழித்து திருப்பி விடுங்க. இந்த மாதிரி மெதுவாக ப்ளேஸ் பண்ணுங்கள். அதை வேகமாக வச்சிங்கன்னா ஆயில் தெரிச்சிடும் உங்கள் மேலேயே. அதனால் மெதுவாக ஹேண்டில் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் தவாவை டில்ட் பண்ணி ஆயில் ஃபிஷ்ஷோட எல்லா பக்கத்துலையும் படுற மாதிரி பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணிவிட்டு 1 நிமிஷம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃப்ரை பண்ண விட்டுடுங்க. சரி, அந்த 1 நிமிஷம் என்ன பண்ணலாம்? வஞ்சிர மீன் பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை இப்போ சொல்கிறேன். இது வேகமாக நீந்தக்கூடிய மீன்களில் இது முக்கியமானது. இது இந்தியன் ஓஷனில் அதிகமாக இருக்குது. இதோட பல்லு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கனால மீனவர்கள் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. சரி, இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை திருப்பி விட்டுடலாம். மீன் வந்துட்டுருக்க நேரத்தில் நான் மீனை பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். இது கடல் நீரோட மட்டத்துக்கு மேலே மிக அதிக உயரத்துக்கு தாவி குதித்து விளையாடுற ஆற்றல் கொண்டது. மத்தி, காரப்பொடி போன சிறிய மீன் கூட்டத்தையும் இறால்களையும் துரத்திட்டு போய் வேட்டையாடி உண்ற இயல்பு இதுக்கு இருக்குது. கேரளாவில் இந்த மீனுக்கு பேர் நெய் மீனுன்னு சொல்லுவாங்க. இந்த மீனில் உள்ள பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு வராதுக்கான வாய்ப்புகளை குறைக்கிற நியூட்ரிஷன்ட்டு இதில் அதிகமாக இருக்குது. வஞ்சிர மீனை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதால் இதயம் பலம் அடைகிறதோட சைனஸ் பிரச்சனையுடையவர்களுக்கு இது ஒரு நல்ல மருந்தாகவும் இருக்குது. மூளை வளர்ச்சிக்கு மிகவும் சிறந்தது. வைட்டமின் டி சத்து நிறைந்தது. மன அழுத்தத்தை குறைக்கவும் வராமல் தடுக்கவும் இது உதவுது. சரி, கடலில் இருக்க மீன் அங்கேயே இருக்கட்டும், அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இப்போ நம்ம தவாவில் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்க மீனுக்கு வருவோம். 1 நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. அதே மாதிரி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஒரே சைடில் ஃபுல்லாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி விடாதீங்க. மாறி மாறி திருப்பி ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறதால டபுள் ஃப்ரை பண்ண ஒரு ரிசல்ட் கிடைக்கும். மைல்டாக ஒரு கிறிஸ்பினஸ் ஆன் டாப்பு அண்ட் ஜூஸி இன்சைடு இருக்கும். டபுள் சைடும் ஈக்குவலாக குக்காகி இருக்கும். கருகி போகாமையும் இருக்கும்.
இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஃப்ரை பண்ணால் ஓவர் குக் ஆயிரும். ஸோ இதை நாம் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பீசஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வஞ்சிரம் ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க.